Question கவனிங்க. A man invested rupees P in scheme X at the rate of 20% per annum on compound annually for 2 years. Man invested total amount received from scheme X in another scheme Y at the rate of 5% per annum simple interest for 2 years. Find interest received from scheme Y is what percentage of interest received from scheme X. என்ன கேட்டிருக்காங்கன்னா scheme X ல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீம் எக்ஸ்ல 100% வச்சுக்கிறோம் அமௌண்ட், அதுக்கு 20% இன்ட்ரெஸ்ட். ஸோ 100ல 10% 10, 20% 20. ஸோ டோட்டல் 120 ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த 120க்கு அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இதுல 10% 12, 20% 24. ஸோ 144 டோட்டல் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து. இதோட பிரின்சிபல் வந்து 100, இன்ட்ரெஸ்ட் வந்து 44. ஓகேங்களா? இப்போ இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டு டோட்டல் அமௌண்ட்டையும் ஸ்கீம் ஒய்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ 144 ஸ்கீம் ஒய்ல இன்வெஸ்ட் பண்ணுது. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு 5%. 1 இயர் 5%, 2 இயர் 10%. அப்போ இந்த 144ல 10% எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா 14.4. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 14.4 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா இந்த ஸ்கீம் எக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இல்லையா, அதுக்கு ஸ்கீம் ஒய்ல வந்த இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ்? அப்போ ஸ்கீம் எக்ஸ்ல 44 வந்திருக்கு, ஸ்கீம் ஒய்ல 14.4 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த 100க்கு எவ்வளவு? ஸோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்படியே உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 144 0 வரும் பை 44. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 144 சார், இங்க 344 சார், 340, 120, 3 4 12. ஸோ 132 வரும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 12 இருக்கும், 120 வரும். ஸோ அப்போ 244 சார் 88. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ல நமக்கு 32.72 தான் இருக்கு. ஸோ 32.72% அவங்களுக்கு ஸ்கீம் எக்ஸுக்கும் ஸ்கீம் ஒய்க்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸ்கீம் எக்ஸை கம்பேர் பண்ணும்போது அதுல உள்ள அமௌண்ட்ல 32% ஸ்கீம் ஒய்க்கு இன்ட்ரெஸ்டா வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.